வெல்கம் டு மை சேனல். நானும் என் நபரும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் நேற்றைய தினத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில பிரயாணத்துல பாத்தீங்கன்னா நான் திருப்பூர் பட்டணத்துல போய் இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அங்க பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கேன். அங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் மதியம் ஒரு 2 மணி போல இருக்கும். நான் வீட்டுல இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு 32 வயது இருக்கும். அவங்க பேரு சசிகலான்ட்டு. அவங்க தண்ணி கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா திருப்பூர்ல பயங்கர தண்ணி பஞ்சம் இல்லைங்களா, தண்ணி குடிக்க கேட்டாங்க. நான் தண்ணி கொடுத்துட்டு, ஏமா இவ்வளோ வெயில்ல நீங்க வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். அப்ப கூப்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னோட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆன உடனே அவங்க அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு எங்க கணவர் இல்லை, எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க, நானும் எல்லா பக்கம் வேலைக்கு போறேன், ஆனா என்னை தப்பாதான் பாக்குறாங்க எல்லாரும், எனக்கு சரியான வேலை கிடைக்கல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்காங்க. என்னன்னா, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண் டெய்லி புது சாரி கட்டுவா, நல்ல ஆடம்பரமா, அவங்க வீட்டுல இல்லாத பொருளே இல்லை, நல்லா என்ன செய்யறாங்க, லக்ஸூரியா இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, சசிகலா நீ என்னுடைய தொழிலுக்கு வந்துரு, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் என்ன செய்யறேன், அதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் என்ன பண்றேன், வேலை எல்லாம் தேடுறேன், ஆனா எனக்கு தகுந்த வேலை கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. அப்படி என்னங்க, டெய்லியும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, டெய்லியும் நல்ல நல்ல புது புது ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன தொழில் தெரியுங்களா, விபச்சார தொழில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆச்சு. அப்போ எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, ஆமா நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களை பார்த்த உடனே எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்குங்க, நான் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் இறக்கிட்டாங்க, ஆனா அந்த பாரம் எல்லாம் எனக்குள்ள ஏறிடுச்சு, பயங்கர பாரங்க. என்ன பண்ணேன்னா, இல்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் போக கூடாது, ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவங்க சொல்றாங்க, இல்லைங்க அவங்க டெய்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, டெய்லி என்ன சொல்லுவாங்க, நான் வேலையெல்லாம் தேடிட்டு போறப்பெல்லாம் அவங்க இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்குள்ள மனசுல அவங்க சொல்ற வார்த்தை தான் நிக்குது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சொல்லி இருக்குது, 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பாயாக. என்ன பண்ணுவாங்க, இச்சகமான வார்த்தைகளை பேசுவாங்க. அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 21வது வசனம் சொல்லுது, அவள் மிகுதியான இனிய சொற்களால் அவளை வசப்படுத்தி அவள் உதடுகளின் மதுர வாக்கினால் அவளை இணங்க பண்ணுவாள். அப்ப பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். இப்படிதான் அநேகர் பாத்தீங்கன்னா தவறான வழிக்கு கைட் பண்றவங்களுடைய கைட்னஸ் கேட்டு போயிடுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேங்க, எனக்குள்ள ஒரு பாரம் வந்துருச்சு. நான் என்ன சொன்ன தெரியுங்களா, இல்ல நீங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, இப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல என் வீட்டுல இருந்த அவங்க சொந்தக்காரங்க என்னன்ட்டாங்க, யாருன்னே தெரியாது, நீ இப்ப அவங்கள வேற எங்க வீட்டுல இருக்க சொல்றியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, நான் கேட்டுட்டு அங்க இருந்து என்ன பண்றோம், நாங்க கிளம்ப ஆரம்பிக்கிறோம். அதாவது அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்துருவாங்க, நான் போகணும் அப்படின்னாங்க. இல்ல நீங்க போக வேண்டாம், நானும் தான் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நானும் அவங்களும் ஆட்டோல போறோம். போய் அவங்க வீட்டுல 2 குழந்தைங்களும் ஸ்கூல்ல இருந்து வந்துருந்தாங்க. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு தங்க வச்சுட்டு அந்த நைட் ஃபுல்லா அவங்களுக்கு சொல்றேன், இல்ல நீங்க அப்படியெல்லாம் ஒரு தப்பான வழிக்கு நீங்க போக கூடாது, நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு அது ஃபியூச்சர்ல பாதிக்கும், எப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லா என்னோட ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். திரும்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க மூலமா ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். இது ஏன் சொல்றேனாங்க, இன்னைக்கு நிறைய பேரு அந்த இக்கட்டான சூழல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப யார் அவர்களை வழி நடத்திட்டு போறாங்களோ அந்த வழியில தான் அவங்க போய் விழுந்துடுறாங்க. அது சரியான வழியா
அப்படின்னு அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சரியா அவங்க முடிவெடுக்க முடியறதில்ல. இப்படி அந்த ஒரு அதாவது இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படி போலாம். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எல்லாரையும் நம்ம போய் காப்பாற்ற முடியல, ஆனா என் கண்ணுக்கு தெரிந்த ஒரு சகோதரியை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அது மாதிரி நிறைய பேரை நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அது யார்கிட்ட இருந்து வந்தது, என்ன ஃபோன் கால்